அனைவருக்கும் வணக்கம். குட் மார்னிங். இன்னைக்கு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஸ்பெஷல். என்ன வேமா குழம்பு? ஸோ இன்றைக்கி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் தான் இருக்கோம். இன்றைக்கி ஸ்பெஷலே அம்மா செய்கிற நான்வெஜ் குழம்பு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மிளகு ரெடியா? மிளகு ரெடி. வெங்காயத்தை வாண்டணுமா? அம்மா என்னம்மா இந்த வெயிலில் உட்காந்து ஆட்டிகிட்ருக்குற? நிழலில் போட்டுக்கலாமல்ல மக்களில்? ஒரு நாளைக்கு தான் எப்பாவது ஒரு நாளைக்கு. அம்மா கல்லல் நல்லா கழுவுனியா? ரொம்ப நாளாக சும்மா கிடக்குது. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குமா? ஐயோ டேஸ்ட்டே இருக்காது. அப்போ குழம்பு டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். நான் செக்கில் கழுவ மாட்டுறது தான் டேஸ்ட்டாக இருக்குமா? ரொம்ப நாள் காத்தாம. சரி வாங்க. செக்கில் மிளகு ஆட்டி சிக்கன் நாட்டுக்கோழி குழம்பு வச்சோன்னா செம்மையாக இருக்குங்க. இன்றைக்கி இப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னம்மா போட்ட மிளகுல அதெல்லாம் சொல்லிடு ஃபஸ்ட்டு. நான் வேறு அதுக்குள்ளே வீடியோ வேறு எடுக்கல. ஃபஸ்ட்டு என்னென்ன போட்டு அரைச்சேன்னு அதை சொல்லு. அது என்ன போட்டா இருக்குன்னு சிக்கன் குழம்புக்கு என்ன போடணும் யாருக்கு தெரியாமல் கிடக்குது, அதை சொல்லாது. பரவாயில்ல சொல்லிடு. நீ என்னென்ன போட்டு அரைப்பேங்கிறத சொல்லிடு. கொத்தமல்லி, சீரகம், மிளகு. சொல்லுங்கள். கொத்தமல்லி, சீரகம், மிளகு, உளுந்து கொஞ்சம். உளுந்து போடணுமா? லைட்டாக. ஐயோ இத்தனை நாளாக நான் மிளகா வைக்கிறதுல உளுந்து போடவே இல்லை. புளி போட்டு நேரமான போட்டால் அந்த குழம்பு வந்து ரொம்ப தண்ணியே போகாது, நல்ல திடமாக இருக்குமா? சிக்கன் செய்யும். சரி ஓகே. கடைசி ஃபைனலாக வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு ஆட்டி எடுத்துட்டோம்னா மிளகு ரெடி. ஒரு துளி வெந்தயம் போடுங்க. இந்த இது உளுந்து இவ்வளோ போட்டு அரைச்சி போடங்க. இந்த மிளகோட கெட்டி வேறு எப்படி வரும்? ஓ அதான் மிளகு இவ்வளோ கெட்டியாக இருக்கா? அப்போ நல்லா குழம்பு தான் இருக்கும். குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும்ல குழம்பு? தேங்காய் எண்ணெய் மிக்சிலேயே அரைச்சிக்கலாமா? இது அதே மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். இதே சொல்லுவியா? ஆசைப்பட்டு சமைக்கலாம், அதை ஆசைப்பட்டு சாப்பிட ஒன்று வீடியோ பார்த்துக்கலாம். அந்த எல்லாம் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு நினைக்கலாம். அதை குடிக்கலாமா சாப்பிட்லாமான்னு அதை செஞ்சதுக்கப்புறம் தான் முடியும். அது அப்புறம் தான் தெரியும். கரெக்டு. செய்யறது பிரச்சனை இல்லை, எது வேணாலும் செய்யலாம். எல்லாம் போட்டு செய்கிறோம். ஆனால் செஞ்சு சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்லுவோம் அது நல்லா இருக்குமா நல்லா இல்லையா. ஆமாம் ஆமாம் அப்படின்னு அன்னைக்கு செஞ்ச வேலை உபயோகம் இல்லையான்னு. மைனா முதல்ல என்ன இருந்தது பார்த்தா நைட்டு கோழியாக்கு பால் போட்டு எல்லாமே போட்டு அரைச்சி ஆட்டி ஆட்டி வைக்கி. இப்போ மிக்சியில் அரைச்சி வைக்கிறக்கே மிளகு அரைச்சி வைக்கிறக்கே வச்சுட்டு அதுக்கு டைம் கிடைக்கல. என்ன குழம்பு டேஸ்ட் வருதோ இல்லையாவா? மிளகு மட்டும் கலர்ஃபுல்லாக ஆட்டி வச்சுக்கிறீங்க. நாளைக்கு எல்லாத்துக்கும் காரத்தில் எல்லாம் புகை பறக்கணும் பார்த்துக்க. மிளகு வந்து நல்லா மிளகு நெவுன்னு ஆகிட்டு. மிளகு நெவுன்னு இந்த அளவுக்கு நெவுன்னு வராதுல்ல. தாங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்? ஆமா, மிளவே ஆட்டி முடிச்சதுக்கு அப்புறம் எங்க நிழல் கூட பிடிக்கிறீங்க? அதான் ஆட்டியே முடிச்சிட்டோமே. ஆமா 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 ஆமா, வெயில்ல கருத்து போயிரு. எப்படா ஆட்டி முடிப்பாங்கன்னு பாத்துட்டு இருந்து வந்து கொடை பிடிக்கிறீங்களா? இங்க பாருங்க, மிளவே ஆட்டி முடிச்சிட்டோம். இப்ப வந்து கொடை பிடிக்கிறாங்களா? அரைச்சா எல்லாம் இல்லை. இவன் ரொம்ப நேரம் மாதிரி நான் தேங்க தண்ணி விட்டு வச்சிருந்தமே அரிசா நீக்கி விட்டாங்களே. எனக்கு அப்புறம் வந்து நீ காற்றுக்கு அப்புறங்கிறது வந்து அதுவும் தெரியுமே அப்படிங்கிடுது. மொத்தத்தில் இன்னைக்கு ஒரு டேங்க் தண்ணி. அப்போ தண்ணி ரொம்ப வெளியே போயிருக்குதா? அந்த பக்கம் போயிடுச்சா? வாணியில் போயிடுச்சு. அப்போ ரொம்ப நேரம் போயிடுச்சு. தென்னை மரம் குளிக்க தான் போகுதா? சரி, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு வீடியோ கலர் எப்படி தெரியுது? அதான் தெரியல. இங்கே வெயிலுக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன்னா அதனால எதுவுமே தெரியல. ஆக்சுவலி வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு. வீடியோ இப்படி செக்க கடைசியில் அந்த கல்லெல்லாம் கழுவி அந்த தண்ணி ஊற்றினா தான் மிளகு ஒரிஜினலாக வந்து மிளகோட டேஸ்ட்டே வரும்.
போய் கருவேப்பிலை தலை பொரிக்க போகிறோம். ஸோ அப்படியே இயற்கையாக இதாங்க அம்மா வீட்டில் வந்து ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம வீட்டிலலாம் வந்து கடையில் வாங்குவோம். இங்கே டைரெக்டாக மரத்தில் உடச்சி, ஐயோ கருவேப்பிலை உடைக்கலான்னு பார்த்தா ரொம்ப ஹைட்டாக இருக்குது. போதுமா போதுமா, கருவேப்பிலை ரெடி. இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, கோழிக்கறியில் அந்த குடல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, குடல் ஈரல், அதுவும் இந்த பீக்கங்காயும் போட்டு செய்வாங்க அம்மா. அது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். எப்போவுமே வந்து நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா அந்த குடல் லைட்டாக, அதாவது அந்த பிஞ்சு பீக்கங்காயாக இருக்கணும், ரொம்ப முத்துனதாக இல்லாமல் அந்த பிஞ்சு பீக்கங்காயை வச்சு அம்மா வந்து ஒரு குடல் வறுவல் செய்வாங்க. செம்மையாக இருக்கும். ஸோ அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் வரும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் ஓ, தேங்காய் எண்ணெயிலே தாளிக்கிற? ரெண்டு கலந்தா? கருவேப்பிலை தலை போட்டு, அடுத்தது நாட்டுக்கோழி. நல்லி எலும்பு, அது பேர் நல்லி எலும்பு, தலை கால். ஆமாம், இதாங்க கால் தலையெல்லாம் வந்து குழம்பு வச்சு பாட்டு. அதெல்லாம் வந்து ரகசியத்தெல்லாம் சொல்லி சொல்லக்கூடாது. ரகசியமாகவே இருக்க வேண்டும். நாட்டுக்கோழி கறி பாருங்க, செம்மையாக அப்படியே செவன் இருக்குது. காப்பி ரெடியாமா? இல்லை காப்பி வைக்கிறேன்னா அப்புறம் மறுபடியும் அதுக்குள்ள காசு போடணும். எத்தனை இது வை, என்ன வேண்டியது? கல்லுப்பு, இது வந்து கோழியோட குடல், அந்த ஈரல், சதக்கறி, ரத்தம், கோழியோட ரத்தம் இதெல்லாங்க. இதெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறோம்னா தனியாக வறுக்க போகிறோம். இதுக்கு ஸ்பெஷல் வந்து பீக்கிங்காய். ஸோ அந்த காயை நல்லா பிஞ்சு காயை நல்லா க்ளீன் பண்ணி அரைஞ்சி அதோட சேர்த்து இதை வறுத்தோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இது வந்து குடல் வறுவல், நாட்டுக்கோழி குடல் வறுவல் மாதிரி டேஸ்ட்டு. சரி, குடல் வறுவல் மாதிரி டேஸ்ட் இல்லைங்க. குடல் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கம்மியாக தான் இருக்கும். அதோட அந்த ஈரல் இதெல்லாம் போட்டு சதக்கறியெல்லாம் போட்டு செஞ்சோன்னா செம்மையாக இருக்கும். பார்த்துக்கோங்க. காப்பி ரெடி ஆகிட்டுருக்கு. 10 நிமிஷம் மூடி வச்சுதா? தண்ணியிலே ஒரு கொஞ்சம் வெந்துருச்சு. அதே தண்ணி விட்டு அதே வெந்த மஞ்சள் போட்டியா? இப்போ வந்து செக்கில் ஆட்டி வச்ச மிளகை சேர்த்தலாம். இதுதான் கிராமத்து சமையல். இன்னும் வெளியில் அடுப்பில் வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் காற்று அதெல்லாம் வச்சு இந்த வெயிலில் செய்ய முடியாது. மைனாவை காலையில் கவனிச்சிங்களா, கவனிக்கலையா? ஏன்னா யார் அந்த பக்கம் போய் பார்க்குறான்? இது என்னத்துக்கு வறுக்கிறோமா? கோழி குடலுக்கா? பீக்கங்காய் எல்லாம் இருக்கா? பீக்கங்காய் எடுத்து வச்சுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை வணக்கிட்டு
இங்கே பாருங்கள் முட்டு அது இங்கே வச்சுல கட்டி போடும் கரைஞ்சிரும் அது போட்டா இப்போ 2 ரூபாய் ஒன்று தானே நீங்கள் உடஞ்சி வச்சு சேவல் தானே தேவையான முட்டை இல்லை நல்லா கரைஞ்சி வந்து டப்பாக இது கொதிச்சா இன்னும் கொதிக்கல. இது வந்து நாட்டுக்கோழி குழம்பு இன்னும் கொதிக்கல, ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த பக்கம் குடலோட கொஞ்சம் ஈரல் சதை அந்த கொழுப்பு இதெல்லாம் போட்டு குடல் வறுவல். பீக்கிங்காய் வருது. அதோட பீக்கிங்காய் மெயினாக பீக்கிங்காய் போட்டால் தான் அந்த குடலோட டேஸ்ட்டே கிடைக்கும். நல்லா வணக்கிட்டு தக்காளி நல்லா வணக்கிட்டு நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு வேக விட்டு கறி மசால் பொடி கலக்கி கறி மசால் பொடி போட்டு அதுக்கு கொஞ்சம் நேரம் வேக விட்டு அதுக்கப்புறம் நல்லா கறி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பீக்கிங்காய் போட்டு மிளகும் போட்டு 2 பீக்கிங்காய் வேகலாம் கொதிக்க விட்டு அப்படி கெட்டியாக வச்சு இன்னும் கொஞ்சம் மிளகு எடுத்து வச்சுருக்குது. இது அப்படியே பெரட்டினாப்பில் சாப்பிட்டோம்னாலே சாப்பாட்டுக்கு செம்மையாக இருக்குங்க. அப்படியே ஒரு கிரேவி மாதிரி இருக்கும் செம்மையாக. நீங்கள் தக்காளி போடல கௌதம் பொக்குன்னு பார்த்துட்டு இருப்பான். இந்த வீடியோ அனிமே ஊருக்கு போயிட்டு அப்லோட் பண்ணணும். இப்போ போட்டால் பொக்குன்னு போயிருப்பாங்க. தக்காளி போட்டாச்சு. எவ்வளோ ரத்தம் தனியாக பிடிச்சி வச்சுருந்தா காசு ரத்தக்கறியாக டைப்பு. என்னது தேங்காயா? குழம்பு கொதிச்சு குழம்பு குடிக்கிறதுக்கு ஊற்றிட்டு படுத்து தேங்காய் போட்டாச்சு. இது வந்து குழம்பு குடிக்கிறதுக்கு, இது நாட்டுக்கோழி குழம்பு குடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் ஊற்றுறதுக்கு முன்னாடி குடிச்சிடணும். ஆச்சா மிளகு ஓட்டியாம்மா? ஃபஸ்ட்டே தேங்காய் போட்டு ஒரு பக்கம் குடல் கறி குழம்பு வந்து பாதி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு கொஞ்சம் தேங்காய் மிளகு போட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த கறியை மட்டும் எடுத்து அதை கொஞ்சம் வறுத்து இந்த லைட்டாக மிளகும் தேங்காய் போட்டோம்னா தான் அது வந்து கறி வந்து நல்லா டேஸ்ட்டாக சுருக்குன்னு இருக்கும். குழம்புலேருந்து அப்படியே சாப்பிட்டோம்னா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். குழம்பு நல்லா காரமாக தான் இருக்கும். மிளகெல்லாம் போட்டு நல்லா கறி மசாலும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் தான் பீக்கிங்காய் போடணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். கறி வறுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. கறி குழம்பெல்லாம் வச்சு குழம்பு தனியாக எடுத்துட்டு என்னமா அங்கே செஞ்சுட்டு இருக்கேன். ஐயோ எனக்கு சேர்ந்து கொள்ள வந்துட்டு இருக்குது. பச்சை மிளகாவோட காதல் அப்படி இருக்கா? ஒரு தாளிப்பு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, ஒரு தாளிப்பு. நாட்டுக்கோழி குழம்பு ரெடிங்க. செம்மையாக குழம்பு மட்டும் எடுத்து தனியாக வச்சுட்டு அந்த கறியை வந்து ஒரு வறுத்தோன்னா இன்னும் செம்மையாக நல்லா காரசாரமாக சாப்பிட்றவங்களுக்கு அதை தனியாக வறுத்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நாங்கள் எப்போவுமே அப்படி தான் சாப்பிடுவோம். அப்புறம் அடுத்தது குடல் வறுவல். இதுக்கு ஒரு பீக்கிங்காய் போட்டால் குடல் வறுவல். ஸோ அந்த காய் போடும்போது நான் வீடியோ எடுக்கலை, அதுக்குள்ளே வெளியே போன கேப்பில் அம்மா போட்டாங்க. ஸோ தெரியுது பார்த்தீங்களா அந்த காய் பீக்கிங்காய். ஆக்சுவலி இந்த குடல் டேஸ்ட்டுக்கே அந்த காய் தான், இப்படி செஞ்சால் தான் அந்த டேஸ்ட்டு வரும். எல்லாம் வணக்கி கறி மசாலாம் போட்டு வணக்கி ஒரு நல்ல ஒரு பாதி வெந்ததுக்கப்புறமா கடைசியில் பீக்கிங்காய் போட்டு ஒரு 10 நிமிஷம். ஏன்னா முன்னாடியே போட்டால் காய் வந்து கரைஞ்சிரும், அதுவும் டேஸ்ட் இருக்காது. அந்த கடைசியில் அந்த காய் வந்து கரெக்டான ஸ்டேஜில் காய் போட்டிங்கன்னா வெந்துடும். வெந்து 10 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியில் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம்.
குடல் வறுவல் ரெடி. நாட்டுக்கோழி குடல் வறுவல் ரெடி. அடுத்தது நாட்டுக்கோழி வறுவல். ஸோ ஃபைனலாக மிளகெல்லாம் லைட்டாக போட்டு, காரம் இல்லாமல் கம்மியாக சாப்பிட்றீங்க அப்படியே குழம்புலேருந்தே போட்டு சாப்பிட்டுக்கலாம். நல்லா சுருக்குன்னு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்படி எடுத்து வறுத்தாதான் அதுக்குண்டான டேஸ்ட்டே செம்மையாக இருக்கும். சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, அந்த சிக்கன் மசாலா இருக்குது, சிக்கன் பொடி, கறி மசாலா போட்டோம்னா கறி மசால் போட்டிங்கனாலும் இன்னும் நல்லாயிருக்கும். நாங்கள் என்ன பண்ணோன்னா கறி மசாலா இருந்தது அப்படியே கொஞ்சம் தான் இருந்தது, அதை அப்படியே குடலுக்கு போட்டு செஞ்சுட்டோம். அதனால் லைட்டாக சிக்கன் மசாலா, மிளவெல்லாம் போடுறதுனால நம்மளுக்கு சிக்கன் மசாலா தேவையே இல்லை. அந்த மிளவே நல்லாயிருக்கும், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதை போட்டோம்னா. மிளகு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நாட்டுக்கோழியை போட்டுடலாம். கட்டலை எடுத்து வச்சு வெயிட்டு வச்சு என்னம்மா ஊற்றுறேன்? கொஞ்சம் குழம்பா, அது வந்து நல்லா வரன்னு இல்லாமல் கொஞ்சம் வந்து நல்லா இதாக இருக்கிறதுக்கு அது வந்து அந்த குழம்பு தான் ஊற்றணும். என்ன எண்ணெய் கொழுப்பாக இருக்கும் போல் அதுதான் எடுத்து வருவியாட்டுக்குது. நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி தாளிச்சிடாதீங்க. வரன்னு இருக்குதுன்னு தண்ணி ஊற்றாமல் அந்த நாட்டுக்கோழி குழம்பே இருக்குது பார்த்தீங்களா, அதையே ஊற்றினீங்கனாலே போதும். வரன்னு ரொம்ப வரன்னு இருந்தாலும் அது நல்லா இருக்காது. நம்ம போவாங்க தண்ணி ஊற்றுல சல்லுன்னு போயிடும். இதை ஊற்றோம்னா கொத்தமல்லி தலை போட்டாச்சு. ஃபைனல் டச் கொத்தமல்லி தலை போட்டு ஆஃப் பண்ணி ஒரே ஒரு பெரட்டு. அப்பா இந்த வரைக்கும் சிக்கன் செஞ்சு எனக்கு டயர்டாகி போச்சுப்பா. வீடியோ எடுத்து டயர்டாகி போச்சுன்னு சொல்லக்கூடாது, சிக்கன் எடுத்து செஞ்சு டயர்டாகிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. அது அப்படியே சரி. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.